மக்கள் ஆர்டர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் கீழே வந்து வெளியே மளிகை கடையில் போய் வாங்குற மாதிரிலாம் ஐடியா இல்லை யாருக்கும். வீட்டிலே இருந்து ஆர்டர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணிட்டு இதில் நாங்கள் போய் தான் ஆகணும். அதான் சூழ்நிலை எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. குளிர் இந்த பாருங்கள் கால் ஃபுல்லாக ஊறி போச்சு. செத்து புண்ணு எல்லாம் வரதான் செய்யும். ஃபேமிலி சுச்சுவேஷனு போய் தான் ஆகணும். தண்ணி அதான் பொக்கே எடுத்துகிட்டு போகணும். பொக்கே உள்ள டெலிவரி உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. இன்னும் 3-4 மழைனா ஒன்றுமே பண்ண முடியாது. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும். இது போதுன்றாங்க, போக மாட்டுது தண்ணி. ஜனங்க ரொம்ப அவசரப்படுது. பாருங்கள் இந்த பார்க் எதிரில் பாருங்கள், வண்டியே பாதி முழுகுது, 2 வீலர் பாதி முழுகுது. எல்லோரும் கஷ்டமாகுது. சரியான மழையாக இருக்குங்க ஐயா. 2 நாளாக பிழைக்க முடியல. சரக்கு எடுத்து வந்து வச்சுட்டு வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டமாகி போச்சு. சரி கொஞ்சம் எடுத்துன்னு வந்தால் பிழைக்கலான்ட்டு என்ன பண்ண முடியல. சொந்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அழுகை எல்லாமே இருந்தது. எல்லாமே இருந்தது என்கிட்ட. இப்போ மழை பெய்யுது, எங்கே போய் படுப்பீங்க? எதுவும் தெரியல. எங்கன்னா ஒரு இடம் ஒதுங்க வேண்டியது தான். இல்லை இந்த கோட்டு கொஞ்சம் குத்தாங்க. இப்போ தான் குத்தாங்க. ஒரு பெட்ஷீட் ஒன்று இருக்குது, ஒரு குண்டு சைடில் குதிராட்டுற மாதிரி ஒரு டப்பா இருக்குது. அதுதான் என் வாழ்க்கை. மேடம் எங்கேருந்து தள்ளிட்டு வரீங்க? வள்ளுவர் கோட்டம் பேக் சைடு. இங்கே லேக் ஏரியா ஃபுல்லாகவே அவ்வளோ தண்ணி இருக்கா? இல்லை சார், இங்கேருந்து தான் அந்த தண்ணி இருக்குது. அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. பஸ் ஆனால் தள்ளிட்டு வரேங்க சார். சைலன்ஸில் தண்ணி போயிடுச்சா என்னன்னு தெரியல. அதனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரி கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா என்னென்னு பார்க்குறேன். மக்கள் ஆர்டர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் கீழே வந்து வெளியே மளிகை கடையில் போய் வாங்குற மாதிரிலாம் ஐடியா இல்லை யாருக்கும். வீட்டிலே இருந்து ஆர்டர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ தண்ணிட்டு இதில் நாங்கள் போய் தான் ஆகணும். அதான் சூழ்நிலை எங்களுக்கு. சென்னை ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறீங்க? சென்னை ஃபுல்லாக கிடையாது, இந்த நுங்கம்பாக்கம் சரௌண்டிங் மட்டும் 5 கிலோமீட்டர் மட்டும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது? கஷ்டமாக தான் இருக்குது. குளிர் இந்த பாருங்கள் கால் ஃபுல்லாக ஊறி போச்சு. செத்து புண்ணு எல்லாம் வரதான் செய்யும். ஃபேமிலி சுச்சுவேஷனு போய் தான் ஆகணும். சரியான மழையாக இருக்குங்க ஐயா. 2 நாளாக பிழைக்க முடியல. சரக்கு எடுத்து வந்து வச்சுட்டு வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டமாகி போச்சு. சரி கொஞ்சம் எடுத்துன்னு வந்தால் பிழைக்கலான்ட்டு என்ன பண்ண முடியல. வண்டி தள்ளிட்டு வரீங்க, தள்ளிட்டு வர முடியுதா? என்ன தண்ணியில் மோடு பண்ண தெரியல சார். வயசு 72 ஆகுது எனக்கு. என்ன பண்ணுறது? இன்னும் 3 நாள் வர மழை சொல்லியிருக்காங்களா? எப்படி தெரியல, போக மாட்டோம். இனிமேலுக்கு வீட்டில் பழம் வச்சுருக்கேன் கொஞ்சம், அதை விற்கணும் நாளைக்கு. என்ன பண்ணுறது முடியல. என் வீடு வந்து காமராபுரத்தில் இருந்தான். அதெல்லாம் எரிச்சிட்டு வீடே கொடுக்கல. ஜெயலலிதா கொடுக்கல, எரிச்சிட்டு வாழ்க்கையை திறந்துட்டு உட்காந்துட்டான். வாழ்க்கையை திறந்துட்டான். வீடுக்குள்ள எதுவுமே தெரில. இப்போதைக்கு அனாதையாக போனம் போல் பார்த்துங்கிறேன். பார்க்கில் தான் வேற எங்கேயும் இல்லை. ரோடு இல்லை, மசூதி. இதுதான் வாழ்க்கையே. சொந்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. வாழ்க்கை எல்லாமே இருந்தது. எல்லாமே இருந்தது என்கிட்ட. இப்போ மழை பெய்யுது, எங்கே போய் படுப்பீங்க? எதுவும் தெரியல. எங்கன்னா ஒரு இடம் ஒதுங்க வேண்டியது தான். இல்லை இந்த கோட்டு கொஞ்சம் குத்தாங்க. இப்போ தான் குத்தாங்க. ஒரு பெட்ஷீட் ஒன்று இருக்குது, ஒரு குண்டு சைடில் குதிராட்டுற மாதிரி ஒரு டப்பா இருக்குது. அதுதான் என் வாழ்க்கை. மனிதன் வாழ்க்கையை நிம்மதியே கிடையாது. பிறந்து வாழ்ந்தது நிம்மதியே கிடையாது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இதான் வாழ்க்கை. மழை தண்ணி ரொம்ப எல்லா ரோடுமே பயங்கரமான தண்ணி. வெளியே போக முடியல. தண்ணி எங்கெங்கே தேங்கி நிற்கிது. பள்ளமேடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டெலிவரி எல்லாம் கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து தண்ணியை உடனே டெலிவரி பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுக்கணும். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாம் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் செய்யணும் எங்களுக்கு கொஞ்சம். இன்னும் 3-4 மழைனா ஒன்றுமே பண்ண முடியாது. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும். யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். பயங்கர தண்ணி நுங்கம்பாக்கத்தில் இருக்குது எல்லா இடத்துலையும். இது போதுன்றாங்க, போக மாட்டுது தண்ணி. ஜனங்க ரொம்ப அவசரப்படுது. பாருங்கள் இந்த பார்க் எதிரில் பாருங்கள், வண்டியே பாதி முழுகுது, 2 வீலர் பாதி முழுகுது. எல்லோரும் கஷ்டமாகுது. ஒரு 1/4 ஹவரில் போயிடுது, 1/2 ஹவரில் போயிடுதுன்றாங்க. எதுவும் போக மாட்டுது. எந்த காவும் அடைப்பு. இந்த பக்கத்தில் தண்ணி நிற்கிறதுல அடைப்பு எடுக்காதுக்கிறாங்க. எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. எந்த அதிகாரிகிட்ட பொதுவாக போய் நம்ம வாயில் சொன்னாலும் போகிறோங்க, பப்ளிக் போய் வாயில் சொல்லிட்டு போனாலும் அதை கேர் பண்ண மாட்டாங்க கார்பரேஷனில். இது மாதிரி இருக்குது சூழ்நிலை. இதை வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு
கார்ப்பரேஷன் அதிகாரிகளுக்கு ஒரு கடுமையான முறையில் உத்தரவு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வருஷம் வருஷம் டிசம்பருக்கு தானே இருக்குது. வருஷம் வருஷம் இருக்குது. இடையில கொஞ்சம் போன மாதிரி இருந்துச்சு இந்த தண்ணி. இந்த இடத்துல ஏற்கனவே நான் இப்போ இங்கே தான் இருக்கேன், வீடு போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகல தண்ணி. பயங்கர பாதிப்பு இருக்குது மக்களுக்கு. இன்னும் 3 நாளைக்கு மழை வர சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 நாளைக்கு மழை வந்தாலே இந்த இடம் போயிடுதுன்றாங்க. எங்கே போக மாட்டுது. நம்ம சரி போகிறோமேன்னு சொல்லி அதிகாரிகள் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாலும் யாரும் காதில் வச்சுக்க மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறாங்க? நான் பார்க்குறேங்க, நாங்கள் பார்க்குறேங்க, இதான் சொல்கிறாங்க. ரிப்ளை வந்து செய்வோம் கொள்ளுன்றதுலாம் இல்லை. அது அரை ஊரில் போய்டும், ஒரு ஊரில் போய்டுன்றாங்க. அதெல்லாம் முடிவில்லாத இருக்குது. வடிகால்வாய் போட்டாங்க கொண்டன்றாங்க. தண்ணி எங்கே நிற்கிதோ அங்கே வடிகால்வாய் வேலை செய்யணும் இல்லையா, வேலை செய்ய மாட்டுது.